ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சில்லி இட்லி எப்படி பண்ணதுன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். தேவையான பொருட்கள் 2 தக்காளி எடுத்துருக்கேன், 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா. சின்ன 2 பல்லாரி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இனி இது என்னென்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இட்லியை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சு காட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியையும் பல்லாரியையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம என்னென்னா இட்லியை கட் பண்ணணும். அதுக்கு ஒரு வெஜிடபிள் கட்டரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கத்தியும் எடுத்து இட்லியை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு தான் கட் பண்ணுற வீடியோ போடுறேன். இப்படி நீளமாக, ஏன்னா ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக கட் பண்ணோன்னா தோசைக்கல்லில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப ஒட்டிடும். கொஞ்சம் இப்படி நீளமாக கட் பண்ணி சென்டரில் வச்சு ஒரு கட் பண்ணிடுங்க. ரொம்ப நீளமாக போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பீஸ், பார்க்கவே நல்லா இருக்காது. அதுக்கு தான் இப்படி கட் பண்ணுறது. நான் அடிக்கடி வீட்டில் இந்த இது பண்ணி கொடுப்பேங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு, பையனுக்கெல்லாம் இட்லி சட்னின்னா பிடிக்காது, சாம்பார் வச்சு தான் சாப்பிடுவான். மற்றபடி சில்லி இட்லின்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறது பிடிக்கும். சில்லி இட்லின்னா அவனும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அடிக்கடி பண்ணுவோம். இன்னும் என்ன, தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயிலை ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும் இல்லை, நெய் ஊற்றினா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தான் நெய் இருந்தால், அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் நெய் ஊற்றிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் தான் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ பீஸாக அதில் அடுக்கி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும், டைம் ஆகும்ல, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேம் ஆனதுனால சீக்கிரம் என்ன வெந்துரு, அதுவும் கரிஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க, அடியில் பிடிச்சிடக்கூடாது பார்த்துக்குங்க. திருப்பி போட்டுருங்க. அதை திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்படி விட்டோம்னா 2 சைடும் நல்லா சூப்பராக வெந்துருக்கும். இனி என்ன பண்ண போகிறேன்னா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா, பார்க்கவே இந்த ப்ரெட்டு பீஸ் மாதிரி இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா வெந்துட்டுனா பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இட்லி சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுத்து சாப்பிடலைன்னா பாருங்களேன், சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடும். இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் இப்படி நீங்கள் அது மாதிரி இந்த காய்ச்சல் வந்தவங்களாம் இருப்பாங்க தெரியுமா, இது மாதிரி மாலை போட்டிருப்பாங்க, மலைக்கெல்லாம் மாலை போடுறவங்களுக்குலாம் வாய்க்கு சுள்ளுன்னு இல்லாமல் இருக்கும் தெரியுமா, வெஜிடபிள் சாப்பிட்டு அப்படி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இட்லி, எல்லா இட்லியும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ என்ன தேவையான மசால் பொருட்களை பாருங்கள். மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூடு பேஸ்ட்டு, கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா வானலியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி, கொஞ்சம் கடுகு. என்னென்னா நீங்கள் எப்போவுமே இந்த சில்லி இட்லி பண்ணுறப்ப ஒரு பெரிய வானலி மாதிரி எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிண்ட முடியாது, பொடிஞ்சிடும். அதனால் சைடில் அப்படி இலக்கி கொடுக்கணுமா, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை, அதுக்கு முன்னாடி உளுந்தம்பருப்பும் போட்டாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் பல்லாரி, அதை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகாயை போட்டு அதையும் ஒரு வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளியை போட்டு ஒரு வதக்கிடுங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கிண்டிட்டேன்னா கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிடுவோம். உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துருவோம். ஏன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அது, சரியா? கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் துருதுருன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதனால் உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. உப்பு போட்டு கிண்டி கொடுக்குறப்ப சீக்கிரம் வெந்துடும். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ என்ன, அந்த பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட் இருக்குல்ல, அதை போடுவோம். அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போடும்ல, நல்லா வதக்கி கொடுங்க. அந்த ஆயிலே அந்த தக்காளி உள்ளி போட்டோம்ல, அது அந்த ஆயிலே அந்த இஞ்சி பூடும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன, மல்லிப்பொடி இருக்குல்ல, மல்லிப்பொடியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வத்தல் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி,
அவ்வளோத்தையும் போட்டுருங்க. காரம் பார்த்து போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் போடுங்க, ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் பார்த்து போடுங்க. காரம் ரொம்ப ஆனாலும் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்டி கொடுத்துட்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி எடுத்து அதில் போட்டு ஒரு கிண்டிடுங்க. இன்னொரு விஷயம்னா, நம்ம இந்த இட்லி பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு ஒரு 10-15 இட்லி நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ வீட்டில் 4-5 பேர் இருந்தால் ஒரு 2 குட்டு இட்லியாவது அவிச்சு அதை கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா காணாது. மற்றபடி இட்லி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது தெரியுமா. இந்த பீஸாக கட் பண்ணுறப்ப சின்ன சின்ன பீஸாக இருக்குமா, அவங்க சாப்பிடுவாங்க, தீந்துடும் சீக்கிரம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை எடுத்து அதில் கட் பண்ணி போட்டுருங்க. மல்லி இலையை கட் பண்ணி போட்டுருங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. போட்டு அதையும் ஒரு கிண்டிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சரியா. ஆஃப் பண்ணிவிட்டு இனி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறப்பவே நாக்கில் எச்சி வருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு சட்னி எதுவும் தேவையே கிடையாது, இதிலே காரம் எல்லாம் இருக்குமா. சூப்பராக இட்லி நம்ம நினைப்போம் இட்லி பீஸில் எப்படி காரம் பிடிக்கும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த மசாலா கிண்டுறப்பவே நல்ல காரம் அதில் பிடிச்சிருக்கும். பிடிச்சி எல்லாமே நல்ல சட்னியே தேவையில்லை, வெறுமனாவே சாப்பிடலாம். சரி, அவங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.